செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி நல்லா என் தேவன் செயல்களில் வல்லவர்னு நம்புறவங்க ஆமென். நம்முடைய ஆண்டவர் செயல்களில் பெரியவர்னு சொல்லுங்களேன். செயல்களில் நீ பெரியவர். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்களேன், வல்லவர். ஹalleluya ஆமென். இந்த மாதத்துக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பேர் கொடுத்த அந்த மந்த் ஆஃப் ஃபுல்னஸ். சொல்லுங்களேன், நிறைவின் மாதம். எத்தனை பேர் விசுவாசிங்க நல்லா ஆமென் சொல்லுங்க. சில பேர் உட்காந்து எனக்கு குறைவு தான் ஆண்டவரை பிடிக்குங்கிற மாதிரி இல்ல. சொல்லுங்களேன், நிறைவு நிறைவு. ஹalleluya ஆமென். ஆனா அந்த நிறைவுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார், அது உன் வழியில இல்ல, என் வழியில வச்சிருக்கிறேன். ஹalleluya. சில நேரத்தில் நம்ம நினைப்போம், குழுவுல இருந்து பணம் வந்துச்சுன்னா கொஞ்சம் நிறைவு, கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் தீரும்னு நினைப்போம். சொல்லுங்களேன், குழுல இருந்து வர பணம் குழுவா பிரச்சனையோடு வரும். சொல்லுங்களேன் ஆமென். சொல்லுங்களேன், ஏதோ லோன்ல இருந்து வர பணம் உங்களை சில நேரத்தில் லோன்னு பண்ண வச்சிரும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல, நான் நினைத்திடாத வழியில, நீ நினைச்சிடாத வழியில ஒரு காரியத்தை நான் செய்ய முடியும். நல்லா நம்புறோம். நல்லா ஆமென் சொல்லணும், பாத்துக்கோங்க. ஹalleluya ஆமென். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா போடுப்பா. ஹalleluya. அந்த வரியை மாத்திரம் 2 கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். ஆமென். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் கிட்ட, ஆண்டவரே பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். சொல்லுங்களேன், பிள்ளை ஒரு பிள்ளை இல்ல ஆண்டவரே. ஆண்டவர் கூப்பிடுறார், நீ ஒண்ணு கேட்கிற, கம் அவுட் ஃப்ரம் தேர், அங்கிருந்து வெளியில வா, மேல பார், நட்சத்திரங்களை காண்பிக்கிறேன். ஆண்டவர் ஒண்ணுக்கே வழி இல்லை. சொல்லுங்களேன், ஒண்ணுக்கு வழி இல்லை தான், ஆனா நட்சத்திரங்களை பேசுகிறது. நல்லா ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சின்னதா வாடகை கொடுக்கறக்கே வழி இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சொல்றார், உனக்கு பெரிய விஸ்தாரத்தை நான் வைத்திருக்கிறேன். நீங்க நினைக்கலாம், நான் இவ்வளவு நாள் பாவத்தில் இருந்து நினைக்கலாம். சொல்றேன், கர்த்தரை நம்பி வரும் பொழுது அவர் உங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரித்து உங்களை நீதிமானாய் மாற்றி, ஆமென், மணலத்தனையான அனுபவத்தை போல உங்களிடத்திலிருந்து தேவனுடைய நீதி புறப்படும்படியாய் செய்கிற தேவன். ஹalleluya சொல்லுங்களேன். உங்களால முடியாது, ஆனா ஒண்ணு சொல்லணும், என்னன்னா என்னால முடியாது, நீங்க தான் ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரால் எல்லாம் முடியும். 2 கரத்தை உயர்த்தி, நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா ஏங்கி போயிருந்தே, நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, இயேசுவே ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே, நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே, நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே, மிகுவே இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல 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 ஹalleluya. சில நேரத்தில் நான் குறித்த நேரத்தில் வராம இருந்திருக்கலாம் ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றாரு, அவர் குறித்த நேரத்தில் வர வேண்டியது வரும். ஆமென் சொல்லுங்களேன். எப்போ எதை கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். எப்போ என் கையில் சைக்கிளை கொடுக்கணும், எப்போ பைக்கை கொடுக்கணும், எப்போ காரை கொடுக்கணும், எப்போ குடும்பத்தை கொடுக்கணும், எப்போ பெரிய காரியத்தை கொடுக்கணும். ஹalleluya. கர்த்தர் ஒரு வழியில் நடத்துறாருன்னு, நன்மைக்கு எதுவாய் நடத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹalleluya சொல்லுங்களேன். ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹalleluya சொல்லுங்களேன். உயர்த்துவோம். சொல்லுங்க, உயர்த்துவோம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எதையோ புகழ்ந்து பாடிட்டு நிறைய காரியங்களை விட்டுட்டோம். இந்த வேளையில கர்த்தரை உயர்த்த போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். கரங்களை தட்டி இந்த பாடலை உயர்த்துவோம் உயர்த்துவோம் என்ற பாடலை பாட நல்ல கரங்களை தட்டி
பேய்களோடும் எல்லா செய்வனை கட்டுகள் மாறும். எத்தனை பேர் சொல்றீங்க? எந்த செய்வனையும் பிரச்சனையும் ஒன்றும் பண்ண முடியாது. செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைந்தவர்கள்
துதிப்பேன், துதித்துக் கொண்டே நான் துதிப்பேன், துதித்துக் கொண்டே. இந்த வாழ்க்கையில நமக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? அவரை உயர்த்துவதும், அவரை துதிப்பதும், அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதும். ஆமென் சொல்லுங்களேன். என்கிட்ட பொண்ணோ பொருளோ பெருசா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியை இந்த உலகத்தினால் எடுத்துக்கொள்ள முடியாது. இது தேவனால் கொடுக்கப்பட்ட மகிழ்ச்சி. ஆமென் சொல்லுங்களேன். பணத்தினால் என் மனம் கட்டமைக்கப்படுவதில்லை, தேவன் கொடுத்த ரட்சிப்பினால். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். தேவனின் நாமம் எந்தன் கோட்டையே. எத்தனை பேர் சொல்றீங்க? தேவனின் நாமம் எந்தன் தஞ்சமே, தேவனின் நாமம் எந்தன் துருகமே, நான் பயப்படும் வேளையில் அவர் நிழலில் தங்குவேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே நாமத்தை தவிர எங்களுக்கு வேற நாம தெரியாதுப்பா, வேற பேர் தெரியாது, வேற சோர்ஸ் தெரியாது, வேற ஆதரவு தெரியாது. நாங்க மனுஷனுடைய ஆதரவை நம்பி இல்லை, இயேசுப்பா உங்களை நம்பி இருக்கோம். பிதாவே உங்களை நம்பி இருக்கோம். பரிசுத்த ஆவியானவரே உங்களை நம்பி இருக்கோம். நல்ல சபையா சேர்ந்து ஒரு கூட்டமாய், அல்லேலூயா, ஒரு கூட்டமாய் ஆண்டவரை பார்த்து உம்மை நம்புறோம், உம்மை முழு உள்ளத்தோடு நம்புறோம், முழு இதயத்தோடு நம்புறோம். ஓ உன்னதரே, உன்னதமானவரின் மறைவில் எங்களை வைத்துக் கொள்ளுகிறவரே, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, என்னுடைய அனுபவம் இப்படி மாறட்ட ஆண்டவரே? கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல உம்முடைய சிறகுகளின் நிழலில் நான் மதித்துக் கொள்ளுங்கப்பா. எனக்கு வேற எந்த இடமும் வேண்டாண்டவரே, வேற எந்த நிலையும் வேண்டாண்டவரே. என் ஆவியானவரே, ஆண்டவரே, என் பரிசுத்தமானவரே, உம்மோடு கூட இருக்கிற அனுபவத்தை என்ன நடத்துங்கப்பா. தேவ பலனின் ஆளுகை செய்வதாக. உன்னதமானவரின் பலன் இறங்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய காரியம் நடக்கிறது. ராஷா கமல ரத்துரா ஷனரரரரபா ஷரரரரரபா. சீக்கிரம் ஆண்டவரோட பேசிக்கொண்டே இருங்க. பேசுங்க, பேசுங்க. சேர்ந்து ரெண்டு கரத்தை உயர்த்தி ஒரு விஷயம் கூட My
ஆண்டவர். கடைசி ஒரு 5-10 நிமிடம் ஆராதிக்க போறோம். நம்மளுடைய முழு சிந்தனையோடு கூட வாழ்க்கை நீர் செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்க முடியாதபடி, அதற்கு ஞானம் இல்லாதபடி இருக்கிறதுப்பா. அவ்வளவு நன்மைகளை வாழ்க்கையில செய்திருக்கீங்க. கோடி கோடி நன்மைகளை செய்திருக்கீங்க. உங்களுடைய ரட்சிப்பை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தினால் என்னை சுத்திகரித்திருக்கீங்கப்பா. என்னை ஆவியில் ஆசீர்வதித்திருக்கீங்க, ஆத்துமாவில் ஆசீர்வதித்திருக்கிறீங்க, என் சரீரத்தை ஆசீர்வதித்திருக்கிறீங்க. உங்களுடைய மகிமையின் ஆசீர்வாதம் ஆயிரம் ஆயிரமாய் இருக்கிறது ஆண்டவரே. கோடி கோடியாய் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம். சொல்லுங்க, நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆண்டவரே. சொல்ல வார்த்தை இல்ல தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல என் ஞானம் பத்தாது. உடைய ரத்தத்தினால் என்ன கழுவி இருக்கீங்க ஆண்டவரே. இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க. அவருடைய
அவருடைய இரத்தம் எனக்காக என் பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்று நான் நம்பும் பொழுது கர்த்தர் அவருடைய இரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை அவர் சுத்திகரிக்கிறார், என்னுடைய மீறுதல்களை மன்னிக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவ்வளவு நன்மைகளை வாழ்க்கை அனுதினம் செஞ்சுட்டு வரீங்க ஆண்டவரே. சிலவற்றை நான் தொட முடிஞ்சது, சிலவற்றை நான் தொட முடியல, ஆனாலும் நடந்திருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆனாலும் நன்மைகள் நடந்திருக்கிறது. என் ஞானத்திற்கு அப்பாற்பட்ட நன்மைகள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. நான் நினைப்பதற்கு மேலே நன்மைகள் கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். சில நேரத்தில் இது நடந்தாதான் நன்மை நினைத்து கொண்டு இருப்போம். ஒரு 2 நிமிஷம் அப்படி கண்ணை திறந்து பாருங்களேன். இது ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்குறாரு பாருங்க. சில காரியங்கள் நம்ம நினைக்கிறோம் இது நடந்தாதான் நன்மை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் சில காரியங்கள் நடக்காமல் இருப்பதே நன்மை. சொல்லுங்களேன். சில காரியங்கள் வராமல் இருப்பதே நன்மை. ஆமென். சில சொந்தங்கள் சேராமல் இருப்பது நன்மை. எப்ப நன்மையோ அவர் சேர்ப்பார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை நேசிக்கிறவர். ஆமென். அவர் ஒரு நல்ல எபினேசர். ஆமென். அப்படியே கண்ணை மூடி நம்ம சொல்லி முடிக்கலாம். நல்ல எபினேசர் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா, நல்ல எல்லாரும் சேர்ந்து சொல்லு. என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. நீர் கொடுத்த ரட்சிப்பின் அனுபவம் தான் எனக்கு தேவை. நீர் என்னோடு கூட இருப்பது தான் எனக்கு அவசியம். என் இருதயத்திற்குள்ள, என் சிந்தனைக்குள்ள, என் வாழ்க்கையில் எல்லா தருணத்திலும் நான் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் நீங்கள் நடுவில் நீங்கள் இருக்கணும் ஆண்டவரே. என்களை முடி எல்லாரும் சொல்லுங்களேன். என்னுடைய எல்லா வேலையிலும் நான் என்னுடைய பிரயாசங்கள், நான் என்னுடைய யோசனை, நான் உன்னை யோசிச்சா கூட அது நடுவில் நீங்கள் இருக்கணும் ஆண்டவரே. நான் உன்னை நம்புனா கூட அதில் நடுவில் நீங்க இருக்கணும் ஆண்டவர். நான் ஒரு வேலையை செய்தாலும் அது நடுவில் நீங்க இருக்கணும். நீங்க இல்லாத வேலையை நான் செய்யக்கூடாதுப்பா. அப்படிப்பட்ட அனுபவத்தில் நடத்துங்க. தேவையெல்லாம் நீங்க தான்ப்பா. நான் ஒரு காரியத்தை செய்யறேன்னா அதுல நீங்க உட்கார்ந்து சந்தோஷப்படணும் ஆண்டவரே. நீங்க உட்கார்ந்து அதுல மகிமைப்படணும் ஆண்டவரே. உங்களுடைய சிங்காசனத்தை நான் காப்பாற்றணும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? உங்க சிங்காசனத்தை காப்பாற்றணும். அநேக நேரத்தில் நம்முடைய மீறுதல், நம்முடைய தவறுதல்னால அவருடைய சிங்காசனத்தை நம்ம சேதப்படுத்தி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை சில நேரத்தில் துக்கப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, நம்ம துக்கப்படுத்துற மாதிரி அதையும் செய்திடக்கூடாதுப்பா. ஆண்டவரே, நான் செய்கிற காரியங்கள், வேலைகளில் நீர் மகிமைப்படணும் சொல்லுங்களேன். அதான் என் ஆசை, அதான் என் தேவை, அதான் என் வாஞ்சை, அதுதான் எங்க வாழ்க்கைக்கு, எங்க குடும்பத்திற்கு தேவைப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கொஞ்ச நேரம் உடைய சமூகத்தில் பாடி ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாக எங்களுக்கு கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. மீதமுள்ள பகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உட்காருவோம்.